ரீசெண்டாக நடந்து முடிஞ்ச ஐபிஎல் 2025ல் ஆர்சிபி ஏன் கப் அடிச்சாங்கன்னு பல பேர் பார்த்தீங்கன்னா வருத்தத்தில் இருப்பீங்க. என்னதான் ஆர்சிபி ஃபேன்ஸ் சந்தோஷமாக இருந்தால் கூட இந்த ஒரு வருத்தம் பார்த்தீங்கன்னா அவங்கக்கிட்ட இருக்கும். ஏன்னா 11 உயிர் பார்த்தீங்கன்னா போயிருக்கு. ஸோ இதுக்கு என்ன காரணம் உங்கள் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். பெங்களூரில் நடந்த இந்த ஒரு வெற்றி விழாவை கொண்டாடுறதுனால பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு பிரச்சனை பார்த்தீங்கன்னா நடந்தது. ஸோ அங்கே என்ன நடந்தது நான் உங்கள் எல்லாருக்கும் ஒரு வீடியோவில் பார்த்தீங்கன்னா சொல்லியிருப்பேன். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த வீடியோவில் என்ன பார்த்தீங்கன்னா விராட் கோலி மேலே எஃப்ஐஆர் போட்டிருக்காங்களா இல்லையா? ஸோ ஆர்சிபி அந்த ஒரு டீம் மேலே எஃப்ஐஆர் இருக்கா இல்லையா, யார் யாரெல்லாம் இதில் சம்மந்தப்பட்டிருக்காங்கன்னு எல்லாத்தையும் நான் உங்களுக்காக சொல்ல போகிறேன். சந்திர டாக்ஸுக்கு புதுசாக வந்து மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டு வீடியோக்கு லைக்கை கொடுத்துட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸை ஷேர் பண்ணிட்டு வீடியோவை பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பெங்களூரு சின்னசாமி ஸ்டேடியத்தில் பார்த்தா ஜூன் 4ஆம் தேதி பார்த்தீங்கன்னா அன்றைக்கி நடந்தது. ராயல் சேலஞ்ச் பெங்களூரு அவங்களுடைய வெற்றி விழா கொண்டாடுறதுனால பார்த்தீங்கன்னா அன்றைக்கி இருந்தது. அன்றைக்கி பார்த்தீங்கன்னா சில பல விதமான சம்பவங்கள் பார்த்தீங்கன்னா நடந்ததுன்னு தான் சொல்லணும். கிட்டத்தட்ட 11க்கும் மேற்பட்ட மக்கள் பார்த்தீங்கன்னா உயிரை விட்டுருப்பாங்க. இதில் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய தமிழகத்தை சேர்ந்தவங்க ஒரு பொண்ணு கூட இறந்துருப்பாங்க. அது மட்டும் இல்லை 50க்கும் மேலே பார்த்தீங்கன்னா இன்ஜுரி ஆகிருப்பாங்க. ஸோ அதெல்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய ரிசல்ட் வந்துக்கிட்டே இருந்தது அப்பப்போவே. இதுக்கு யார் தாண்டா பொறுப்புன்னு கேட்டிங்கன்னா ஒரு பக்கத்தில் பார்த்தீங்கன்னா மக்கள் எல்லாம் சொல்கிற விஷயம் பார்த்தீங்கன்னா விராட் கோலி தான் காரணம். இன்னொரு பக்கத்தில் பார்த்தீங்கன்னா ஆர்சிபி இந்த ஒரு டீம் தான் காரணம்னு பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக மேனேஜ்மெண்ட் எல்லாம் பார்த்தீங்கன்னா மக்கள் எல்லோரும் பார்த்தீங்கன்னா இவங்க பக்கம் திரும்பிட்டாங்க இந்த ஆர்சிபி மேனேஜ்மெண்ட் மேலே. ஒரு பக்கத்தில் பார்த்தீங்கன்னா மக்கள் எல்லோரும் கேட்குற விஷயம் என்னென்னா இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா அல்லு அர்ஜுன் அவங்கள பார்த்தீங்கன்னா அரெஸ்ட் பண்ணியிருப்பாங்க. ஸோ தியேட்டரில் புஷ்பா 2 படம் ரிலீஸ் ஆக சொல்ல அதே மாதிரி விராட் கோலி அரெஸ்ட் பண்ணுவாங்களா பண்ண மாட்டாங்களான்னு பார்த்தீங்கன்னா ஒரு பக்கம் டவுட் பார்த்தீங்கன்னா வந்துக்கிட்டு தான் இருந்தது. ஏன்னா எனக்கும் இருந்தது. கிரிக்கெட் வீரர் விராட் கோலி இவங்க மேலே யார் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்கன்னா வெங்கடேஷ் இவங்க மேலே பார்த்தீங்கன்னா கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க. அதாவது பார்த்தீங்கன்னா வெள்ளிக்கிழமை பார்த்தீங்கன்னா இவங்க புகார் கொடுத்துருக்காங்க விராட் கோலி அவங்க மேலே. வெங்கடேஷ் இவங்க அப்படி என்னென்னலாம் சொல்லியிருக்காங்கன்னு நான் உங்களுக்கு சொல்கிறேன். இந்த ஒரு விபத்து நடக்கிறதுக்கு ஒரு முக்கியமான காரணம் விராட் கோலி. ஸோ அவங்களால தான் இந்த ஒரு சம்பவம் நிகழ்வு பார்த்தீங்கன்னா நடந்திருக்கு. 11 பேர் பார்த்தீங்கன்னா உயிரை விட்டுருக்காங்க. ஸோ அவங்களுடைய ஃபேன் பேஸால் தான் இந்த மாதிரிலாம் நடந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா அவங்க சொல்லியிருப்பாங்க. அதுக்கப்புறம் என்ன இருந்தாலும் பார்த்தீங்கன்னா அவங்க மேலே எஃப்ஐஆர் பார்த்தீங்கன்னா போடவில்லை இன்னுமே. ஸோ எஃப்ஐஆர் பார்த்தீங்கன்னா எதுவுமே எடுக்காத பார்த்தீங்கன்னா இருக்கிறதுனால பார்த்தீங்கன்னா வெங்கடேஷ் இவங்க பார்த்தீங்கன்னா கம்ப்ளைண்ட் கொடுத்துருப்பாங்க. அதுக்கப்புறம் என்ன இவங்க கொடுத்த எஃப்ஐஆரும் பார்த்தீங்கன்னா ஒரு பகுதி பார்த்தீங்கன்னா எடுத்து வச்சுக்கிட்டாங்க. என்னதான் கம்ப்ளைண்ட் எடுத்துக்கினா கூட பார்த்தீங்கன்னா விராட் கோலி பேர் மட்டும் பார்த்தீங்கன்னா அதில் சேர்க்கவில்லை. எஃப்ஐஆர் பார்த்தீங்கன்னா இவங்க மேலே பார்த்தீங்கன்னா பெருசாக ஒன்றும் போடலை தான் சொல்லியிருக்காங்க. அவங்க சொன்ன எஃப்ஐஆரில் எல்லாமே இருக்கும். ஆனால் விராட் கோலி அவங்களுடைய பேர் மட்டும் இருக்காது. ஏன்னா இந்த ஒரு முக்கியமான காரணம் இவங்க இருக்க மாட்டாங்கன்னு பார்த்தீங்கன்னா போலீஸும் சொல்லியிருப்பாங்க. ஸோ அதனால் என்ன இவங்க கொடுத்த எஃப்ஐஆரை எடுத்துக்கிட்டாங்க. ஸோ கோலி மேலே பார்த்தீங்கன்னா டைரெக்டாக கைது பண்ண முடியாது. இவங்கள விராட் கோலி இப்போ கூட்டணும் வந்து நேரடியாக அவங்கள விசாரிக்கவும் முடியாதுன்னு பார்த்தீங்கன்னா சொல்லியிருப்பாங்க போலீஸ். கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா அந்த ஒரு ஸ்டேடியமுக்கு வெளியே பார்த்தீங்கன்னா 2 to 3 லட்சம் மக்கள் பார்த்தீங்கன்னா அங்கே கூட்ட நெரிசலில் மாட்டிக்கிட்டாங்கன்னு தான் சொல்லணும். உள்ளே வரவும் முடியாமல் வெளியே போகவும் முடியாமல் பார்த்தீங்கன்னா நிறைய டிராஃபிக் ஜாம் ஆனது பார்த்தீங்கன்னா உங்களுக்குமே தெரிஞ்ச விஷயம் தான். ஸோ அதில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா அந்த ஸ்டேடியத்தோட கொள்ளளவு பார்த்தீங்கன்னா 35,000 மட்டும்தான். ஆனால் இவங்க வந்து பார்த்தீங்கன்னா 2 to 3 லட்சம். அப்படின்னா இதோட ஸ்ட்ரென்த்து எவ்வளோ இருக்குன்னு நீங்களே பார்த்துக்கணும். கர்நாடக முதல்வர்கள் அவங்க என்ன சொல்லிட்டாங்கன்னா ஸோ ஓய்வு பெற்ற நீதிமன்ற நீதிபதி ஜான் மைக்கேல் இவங்க பார்த்தீங்கன்னா ஒரு தலைமை குழு ஒரு நபரை பார்த்தீங்கன்னா விசாரணை பார்த்தீங்கன்னா நியமிச்சிருக்காங்க. கூட்ட நெரிசல் சம்பவம் காரணமாக பார்த்தீங்கன்னா 4 பேர் அரெஸ்ட் பண்ணியிருக்கிறதா பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லை 14 நாட்கள் பார்த்தீங்கன்னா அவங்க நீதிமன்றம் காலையில் பார்த்தீங்கன்னா இருக்கணும்னு சொல்லியிருப்பாங்க. இதில் ஆர்சிபி டீமை சேர்ந்தவங்க யாருன்னா இருக்காங்களா இல்லை புதுசாக வேறு ஒருத்தவங்க இருக்காங்களா என்னென்னு பார்க்கணும்ல. சரி வாங்க பார்க்கலாம். ஃபஸ்ட்டு யாருன்னா ஆர்சிபி அணியோட தலைவர் நிகில் சோழலே இவங்கள பார்த்தீங்கன்னா அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் என்ன வணிக விவரங்களுக்கான துணைத் தலைவர் சுனில் மேத்யூ இவங்களையும் பார்த்தீங்கன்னா அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க. மூத்த நிகழ்வு மேலாளர் கிரண்குமார் ஸோ இவங்களையும் அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க. 3வது ஆள் அரெஸ்ட் பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறம் என்ன ஃபைனலாக பார்த்தீங்கன்னா என்டர்டெயின்மெண்ட் ப்ரைவேட் லிமிடெட் டிக்கெட் செய்ய தலைவர் அவங்க யாருன்னா ஸோ சுமந்த் இவங்களையும் பார்த்தீங்கன்னா அரெஸ்ட் பண்ணியிருக்கதா சொல்லியிருக்காங்க. அவங்க கூட பார்த்தீங்கன்னா நிகில் இந்த 4 பேரும் பார்த்தீங்கன்னா சேர்த்து அரெஸ்ட் பண்ணிக்கிறதா சொல்லியிருக்காங்க. அரெஸ்ட் பண்ணது இல்லாமல் பார்த்தீங்கன்னா போலீஸ் காவலில் பார்த்தீங்கன்னா 14 நாட்கள் பார்த்தீங்கன்னா ரிமாண்ட் இருக்கணும்னு பார்த்தீங்கன்னா சொல்லியிருப்பாங்க. இந்த மாதிரி செய்யும் விராட் கோலி பார்த்தீங்கன்னா அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா இந்த மாதிரி பண்ணிட்டீங்களே எனக்கு வார்த்தையே இல்லை சொல்கிற அளவுக்கு பார்த்தீங்கன்னா எனக்கு ரொம்ப மனசு கஷ்டமாக இருக்குது இந்த மாதிரிலாம் பண்ணியிருக்கிறது. ஸோ வருத்தமாக இருக்குது. மக்கள் இறந்ததும் சரி இந்த மாதிரி ஆர்சிபி டீம் அரெஸ்ட் பண்ணுறதும் சரி வருத்தமாக இருக்குது. என்னால் வார்த்தைகளை பேச முடியும்னு பார்த்தா சொல்லியிருப்பாங்க. எவ்வளோ பெரிய ஒரு பிரச்சனை போய்கிட்டு இருக்குது. இதில் பார்த்தீங்கன்னா ஆர்சிபி ஒரு அறிவிப்பு பார்த்தீங்கன்னா அறிவித்தாங்க. அதாவது பார்த்தீங்கன்னா இறந்த குடும்பத்துக்கு பார்த்தீங்கன்னா ஒரு தலை ஆளுக்கு பார்த்தீங்கன்னா 10 லட்சம் தர போகிறதா சொல்லியிருப்பாங்க. ஸோ இதை பார்த்தீங்கன்னா ஆர்சிபி கேர்ஸ் இந்த ஒரு நிதி பார்த்தீங்கன்னா வழங்க போகிறதா சொல்லியிருப்பாங்க. ஸோ இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க மறக்காமல் கமெண்ட் சொல்லிட்டு இந்த ஒரு வீடியோ பிடிச்சா மறக்காமல் லைக் கொடுத்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸாக ஷேர் பண்ணிட்டு விராட் கோலி அவங்களுடைய மேலே பார்த்தீங்கன்னா எஃப்ஐஆர் டைரெக்டாக போட முடியாதுன்னு பார்த்தீங்கன்னா இங்கே நான் சொல்லிக்கிறேன். சரி மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.